ஹாய் கேஸ், சண்டே மார்னிங் காலையில் இன்றைக்கி லேட்டு தான். நான் எந்திரிச்சோடனே முதல் வேலையாக பார்க்குறது நான்வெஜ் வாங்குறது தான். போயிட்டு கொஞ்சம் மட்டன் மீன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். மீன் விலை ஏன் இவ்வளோ ஏறிச்சுனே தெரியல, செம்ம ரேட்டாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 1 கிலோ அயில மீன் வாங்கிட்டு கொஞ்சோண்டு மட்டனு அப்புறம் ரத்தமும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்புறம் மளிகை கடைக்கு போயிட்டு ஒரு வாரத்துக்கான காய்கறி ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். போகும்போதே பை எடுத்துகிட்டு போனால் அது பத்தவே இல்லை. அதனால அந்த மூட்டையை கட்டி கொடுத்துருந்தாங்க, அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்ன பெரிய வேலைன்னா இதில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறது தாங்க இருக்கிறதுலே பெரிய வேலை. கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போதே மணி 1 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ வந்து சமைக்கவே ஆரம்பித்தேன். அப்புறம் எடுத்து வைக்கலாம்னு நினச்சா அது அப்படியே இருந்து போயிடும். அதனால் கையோடு எடுத்து வச்சாச்சு. மளிகை கடைக்கு போனாலே கொத்தமல்லி கேட்டால் 10 ரூபாய்க்கு தான், 5 ரூபாய் கிடையாது. 10 ரூபாய்க்கு கொத்தமல்லி கட்டி தானே தரேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்போவும் ரெகுலராக வாங்குற இடத்துல வந்து எப்போவுமே எங்களுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை அந்த அண்ணன் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. நீ கொஞ்சம் புதினாவும் கேட்டேன், கொடுத்தாங்க ஃப்ரீயாகவே. ஏன் தான் அந்த மளிகை கடையில் எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. கொத்தமல்லி கருவேப்பிலை கூட ஃப்ரீயாக தர மாட்டேங்கிறாங்க. அதுக்கும் ஆர்கியூ பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணியாவது ஃப்ரீயாக வாங்கிடுவீங்களா இல்லை காசு கொடுத்து வாங்கிட்டு வருவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you next video. Bye.